அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சூரிய மங்கள யோகம். இந்த சூரிய மங்களம் அப்படிங்கிற யோகம் அன்பு மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு நிலை இந்த 2023 கடைசி கட்டம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் ஸ்தானாதிபதியும் 11ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ஒரு ஸ்தான பலம்னு எடுத்துட்டோம்னாங்க மங்களகாரன் என்று பேர். இந்த பூமிக்காரகன், சகோதரக்காரகன், யுத்தக்காரகன், தைரியக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் சூரியனோட இணைவு ஏற்படுதுங்க. குறிப்பாக உங்களுடைய கலஸ்தர ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல தனுசில் இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி 28ஆம் தேதி ஏற்படுது. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 2024 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த 18 நாட்கள் குறிப்பாக இந்த சூரிய மங்கள யோகம் உங்களை 2024 ஒரு புதிய வரவேற்போட இந்த வருடத்தை வரவேற்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த யோகம் ஏற்பட போகுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த நிகழ்வு. அப்போது சூரியன் செவ்வாய் ராஜ கிரகம் சூரிய பகவான், சேனாதிபதி செவ்வாய் பகவான், இந்த 2 இணைவு சூரிய மங்கள யோகம். இதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு யோகமான பலன்கள் கிடைக்கப் போகுது, நீங்கள் பலன் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுன ராசினால புதன் ஆதிபதி யோகத்தில் பிறந்தவங்க. புதன் வித்தைக்காரகன், ஞானக்காரகன் சொல்லுவோம். அந்த ராசியில் பிறந்தவங்க எது செய்தாலும் எந்த விஷயத்தை செய்தாலும் கூர்ந்த நல்ல சிந்தனையோடு செய்வீங்க. அதே சமயம் எது செஞ்சக்கூடிய விஷயம் அடுத்தவங்க குறை சொல்லாத அளவுக்கு தான் நீங்கள் பார்த்து வைப்பீங்களே தவிர அடுத்தவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்டு பண்ணுறதும் பிடிக்காது. அடுத்தவங்க ஒரு தவறாக சொல்கிற அளவுக்கு நீங்கள் பண்ண மாட்டீங்க. அது எல்லா விஷயத்தையும் பொருந்தும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் அதுதான், நீங்கள் வாழ்க்கை குடும்பம் உங்களுடைய குடும்ப நிர்வாக திறமையும் அதுதான். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விதமும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கல்வி பயிலக்கூடியவங்க கூட மிதுன ராசினியர்கள் ரொம்ப சிந்தனையோட நல்ல ஒரு பட்ட படிப்புகள் படிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையில் படிப்பை முடித்து ஒரு பட்டத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருப்பீங்க. ஆனால் இந்த நிலையில் பிறந்து ஒரு அறிவு ஆற்றலோடு இருந்தாலும் கடந்த காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சாதகங்கிறத விட பாதகம்தான் உங்களுக்கு சில விஷயங்கள் கொடுத்தது இந்த நவகிரக அமைப்புகள். எதனால் நம்ம அப்படி சொல்கிறோம்னா, முதல்ல உங்களுக்கு நடந்தது கண்டகச்சனி உங்களுக்கு ஒரு 2.5 வருஷ காலகட்டம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தற்சமயம் பார்த்தோம்னா இந்த 1 வருஷ காலகட்டமாக உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து இந்த அஷ்டமச்சனியில் இருந்து இப்போ தான் நாம் மீண்டு வந்திருக்கிறோம். இந்த ஒரு வருஷ காலகட்டத்தோடு இந்த 11 மாதத்துக்குள்ள இந்த நிலை வந்து மாற்றங்கள் அடைந்திருந்தாலும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 5 வருட காலமும் ஒரு போராட்டத்தை தான் தந்துச்சிங்க. அந்த போராட்டம் எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தவறு பண்ணியிருக்க மாட்டீங்க. எந்த விதத்துலையுமே நீங்கள் யோசித்து தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு தொழில் ரீதியிலையும் பிரச்சனைகள் வந்திருக்கும். உண்மையை சொல்ல போனால் மன ரீதியில் கஷ்டங்கள் வந்திருக்கு. அந்த ஒரு மன ரீதியில் பாதிப்புகள் வர்றது எந்த விதை சார்ந்ததுன்னா ஒரு விதத்தில் பார்த்தா தொழில் பிரச்சனை. தொழில் நல்லா இருந்தாலும் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியல. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா வேலையே கரெக்டாக இருந்தாலும் அந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடைகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அது உண்மையிலேயே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, உங்களால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காது. அடுத்தவங்களால் ஏற்படக்கூடிய ஒரு
பாதிப்புகள்னால உங்களால் ஒரு வேலையை முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாத ஒரு காலகட்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இது போராடுவீங்க, முயற்சிகள் பண்ணுவீங்க, முடிகிற மாதிரியே இருக்கும். மறுபடியும் பார்த்தோம்னா அது பிரேக் ஆகிடும், தடைகள் வந்துடும். இந்த தடைகள் வந்து மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். என்ன இப்படி நடந்துட்டு இருக்குது, ஆரம்பத்திலிருந்து இப்படி இருந்திருந்தா நம்ம எப்படி சமாளிச்சிருப்போம், எப்படி இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தடையாகுது. அப்படின்னா இது வந்து என்னென்னா, இந்த கண்டகச்சனியும் அஷ்டமச்சனியும் உங்களை பாடாய்ப்படுத்தி நல்லவங்கள் யார், யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு புரியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிட்டீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பண விஷயத்தில் ரொம்ப சிக்கியிருப்பீங்க. பணம் எப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுங்க, ரொம்பவுமே வந்து சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முயற்சிகள் எடுத்து எல்லாம் வெளியூர்லாம் போய் சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆச்சுங்களா. சம்பாரித்து ஓரளவுக்கு நல்லா இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒருத்தரை நம்பினேன், நம்பி கொடுத்த பக்கம் கடைசியில் மொத்தமாக ஏமாற்றிட்டாங்க. அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே இது வரைக்கும் கஷ்டப்பட்டது உழைச்சது எல்லாமே வீணாக போன மாதிரி ஆகிப்போச்சு. இது 2 விதத்தில் ஏற்படும். ஒன்று பண விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லையா நம்ம சம்பாரித்து அடுத்தவங்கக்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அது கடனாக கொடுத்துருக்கலாம், இல்லையா நம்பிக்கையின் பேரில் கொடுத்து வச்சுருக்கலாம், இல்லையா எனக்கு அவசரத்துக்கு வேணுமென்ட்டு உங்கள்கிட்ட வாங்கியிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் பணச்சிக்கல்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, வேலை விஷயத்தில் கண்டிப்பாக வேலையில் இது வரைக்குமே ரொம்ப போராடி ஒரு நல்ல பேர் வாங்கி நல்லா உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு நல்ல இடத்துக்கு நற்பெயரோடு இருந்த, ஆனால் இந்த ஒரு 2.5 வருஷத்தில் எல்லாமே போச்சு. ஒன்று வேலை செய்ய முடியாத இடைஞ்சல் வந்துருச்சு, இல்லையா வேலையே விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அது எந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும்னா, வேலை செய்கிற பக்கம் ஏதாவது ஒரு அடுத்தவங்களால் உங்களை பேரை கெடுக்கிற அளவுக்கோ, இல்லை நீங்கள் நல்லாவே செஞ்சாலும் உங்களை புரிஞ்சிக்காம ஒரு கெட்ட பேர் உருவாக்குற அளவுக்கு மற்றவங்களால் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக சொல்ல போனால், நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல மற்றவங்க இருப்பாங்க. மற்றவங்க அனுபவிக்கக்கூடிய கெடுபலனை உங்களுக்கு அந்த கெட்ட பேர் ஏற்படுத்தி அதனால் ஒரு மனநொந்து வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இன்றைக்கி கூட என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எல்லாம் அஷ்டமச்சனி போயிருச்சுங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ராகுகேது போயிருச்சு, ராகுகேது 11ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லதுனாங்க, இப்போ 10ஆம் இடம் வந்துருச்சு, மாறுதல் வரும்னாங்க, பார்த்தா கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தருணமான ஒரு யோசனைகள் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்த ராகு குருவோடு இருந்து 10ஆம் இடத்துக்கு போனதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு கடந்த காலத்தில் பட்ட இந்த இன்னல்களுக்கு ஒரு முடிவு வரக்கூடிய ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சூரிய மங்கள யோகம் உங்களுக்கு 7ஆம் இடத்துல, ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் 11ஆம் அதிபதி, அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் அதிபதி தைரியம் வீரியம் ஜெயம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் தான் 3ஆம் அதிபதி சூரிய பகவான். உங்களுடைய உள்ளம் மிதுனராசிகாருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் கலங்க மாட்டீங்க, என்ன வந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற துணிவு இருக்கும். காரணம்னா அந்த 3ஆம் இடத்துல சூரியன் உங்களோட, அந்த சூரியன் இருக்கும்போது துணிவு இருக்கும், தைரியம் இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடு போனால் கூட வெளிநாட்டில் ஒரு டாப் ரேஞ்சில் இருந்து அங்கே வந்து உங்களுக்குன்னு ஒன்று உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீடு மண்மனை பொன்பொருள் எல்லாமே உருவாக்கக்கூடிய ஒரு பலத்தில் அடைக்கக்கூடியவங்க தான். ஆனால் கடந்த காலம் உங்களுக்கு பாதகமாக இருந்தது. இந்த சூரிய மங்கள யோகம் இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து அந்த 7ஆம் இடம் எல்லாம் கலஸ்தரஸ்தானம் மட்டும் கிடையாது, உறவு முறை, ஒரு நட்பு வட்டாரங்கள், ஒரு பழக்க வழக்கங்கள், நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உயர் அதிகாரிகள் இருந்து, அதே மாதிரி ஒரு அரசாங்கத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரிகள் வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த 7ஆம் இடம் அந்த நட்பு தொடர்பு இணைவு ஏற்படக்கூடிய அந்த ஒரு கனெக்டிங் சொல்லக்கூடிய இடம் தான் அந்த 7ஆம் இடம். சரிங்களா? எப்படி வாழ்க்கைக்கு
லைஃப் பார்ட்னர் மனைவின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துக்கு, நட்பு சார்ந்த விஷயத்துக்கு, பழக்க வழக்கங்கள், 3வது மனுஷனுடைய ஒரு வரவு செலவு கணக்கு வைக்கிறது கூட இந்த 7ஆம் இடம் நல்ல அந்த இடத்துல இந்த சூரிய மங்கள யோகம் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியோட உங்களுக்கு இந்த சூரியன் இணையும் போது இந்த சூரிய மங்கள யோகம் இந்த 2024 கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய 18 நாட்கள் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுத்தும். அப்போ அந்த 18 நாளில் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சாதிச்சிருமா அப்படின்னா அந்த 18 நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும்போது தொடர் வெற்றி அந்த 2024 முழுசாகவே உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். இது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப பேருக்கு பார்த்தோன்னா குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க மிதுனராசினியர்கள். கண்டிப்பாக கல்யாணம் நடக்கலை, ஐயோ கல்யாணம் ஏன் நடந்தது, கல்யாணம் நடந்து சந்தோஷமாக சேர்ந்து வாழ முடியல, பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, இன்னைக்கு வாழவும் முடியல, பிரியவும் முடியல, கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது அப்படின்ட்டு மன வருத்தத்தில் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி காலகட்டம் இருந்தது. நீங்கள் உள்ளத்தால் நல்லவங்களாக இருந்துட்டாலும் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் உங்களை ஒரு நிம்மதி இழந்து தவிச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2024 ஆரம்பத்திலே வரக்கூடிய இந்த சூரிய மங்கள யோகம் இது உங்களுக்கு சாதகமான ஒரு அற்புதமான ஒரு ராஜயோகமாக தான் எடுத்துக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்குதுங்க. நிச்சயமாக கடினமான முயற்சிகள் எடுங்க, உங்களுக்கு இந்த சாதகமான இந்த மங்களகரமான இந்த சூரிய மங்கள யோகம் உங்களுக்கு ஒரு வெற்றியின் இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். இது மிதுனராசி நேயர்களுக்கு நான் சொன்ன இப்போ உங்களுக்கு இந்த கோட்சார ரீதியில் உங்களுக்கு இந்த சூரிய மங்கள யோகத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தது. இது அப்படியே உங்களுடைய ராசிக்கு முழுமையாக நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் என்ன லக்னம் வருது, என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த மாதிரி தோஷம் எந்த மாதிரி யோகம் சரிங்களா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு, ஏன்னா கடந்த காலம் 2023 எவ்வளவோ கஷ்டங்கள் சந்திச்சிங்க, அதுக்கு முன்னால் இருந்துன்னு சந்திச்சிங்க, இன்றைக்கி வரைக்கும் முயற்சிகள் எடுக்கிறீங்க, பலன் கொடுக்கல, ஒன்று பார்த்தா தொழிலில் பிரச்சனை வருது இல்லையா, வீட்டில் பிரச்சனை வருது, ஆக மொத்தத்தில் அடுத்தவங்களை நம்பினாலும் அங்கேயும் பிரச்சனைகள் வருது. இந்த சூழ்நிலைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து இனிமேல் 2024 ஒரு புதிய அத்தியாயமாக ஒரு புதிய ஒரு மாற்றமாக ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு நினைவோட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழு பலன்கள் என்ன எப்படிங்கிறது தெரிஞ்சு பலனடைங்க. கண்டிப்பாக பொறுமையான முறையில் நிதானமான முறையில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதாவது ஆன்லைன் மூலியத்திலேயே ஜாதகம் பார்த்துக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.